திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 1000 கால் மண்டபத்தில் ஆருத்ரா தரிசனத்தில் எழுந்தருளிய நடராஜரை குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்காக என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? வணக்கம் அகிலா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவாதிரை, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனமானது நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசன விழாவானது வெகு கோலாகலமாக வெகு சிறப்பாக நடைபெறும். இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் அருகில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருளிய நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி மாணிக்கவாசகருக்கு சிறப்பு அபிஷேகம், அதாவது பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக திரவங்களால் அந்த அபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கார ரூபத்தில் தோன்றிய நடராஜ பெருமானுக்கு மகா தீபாராதனையானது நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நடராஜ பெருமானை வழிபட்டனர். மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த மாதம் 26ஆம் தேதி மிக முக்கிய திருவிழாவாக கருதப்படக்கூடிய மகா தீபமானது மலை உச்சியில் 2668 அடி மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய அந்த 11 நாட்கள் காட்சியளித்த அந்த மகா கொப்பரையிலிருந்து, மகாதீப கொப்பரையிலிருந்து எடுக்கப்பட்ட மகாதீப மையானது இன்று நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனத்தில் நெத்தியில் திலகமிடப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் திருமஞ்சன கோபுரத்தில் எழுந்தருளிய நடராஜ பெருமானை அனைவரும் வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.